துளாராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த துளாராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. துளாராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் நம்மை காத்து வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. துளாராசிக்காரங்க வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம்ங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாம்ங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த துளாராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய துளாராசி பலனுக்குள் நுழையலாமுங்களா? சுக்கிர பகவான ராசிநாதனா கொண்ட எதற்கும் நியாயம் கேட்கும் சமநிலை விரும்பும் துளாராசி நேர்களே, உலகத்தை ஆளும் அந்த ஆதிசிவனின் அருளும் நவகிரகங்களின் ஆசியும் எப்போதும் உங்கள் மேல் முழுமையா கிடைக்கட்டும்ங்க. துளாராசி நேர்களே, இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கிறது. இது உங்கள் ஜாதக கணக்கை சரி செய்ய போகும் ஒரு மகா காலம்ங்க. ஏன் இதை இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் தெரியுமா? நவகிரகங்களின் இளவரசன் அழைக்கப்படும் புதன் பகவான் இன்று மீன ராசியில தனது வக்ரகதியை தொடங்குறாருங்க. உங்கள் துலா ராசியை பொறுத்தவரை புதன் பகவான் மிக முக்கியமான 2 துறைகளை ஆள்பவருங்க. ஒன்று உங்கள் வெளிநாட்டு பயணம், ஆன்மீக தொடர்பு மற்றும் விரயங்களை தீர்மானிக்குங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானம். இன்னொன்று உங்கள் பாக்கியம், தந்தை வழி சொத்து மற்றும் வெளிநாட்டு யோகத்தை தீர்மானிக்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம்ங்க. இப்படி உங்கள் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் வெளிநாட்டு யோகத்தையும் தன் கையில் வைத்திருக்கும் புதன் பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துல அமர்ந்து வக்ரம் அடைகிறாருங்க. எனது பாக்கியத்துக்கு அதிபதி போய் 6ல மறைகிறாரா, அப்போ கஷ்டமா தடைகள் வருமானு நீங்க யோசிக்கலாமுங்க. ஆனா என்னன்னா, ஒரு சுப கிரகம் அல்லது ஒரு கேந்திர கோண அதிபதி மறைவு ஸ்தானத்துல வக்ரம் பெறும்போது அது விபரீத ராஜயோகத்தை வாரி வழங்குங்க. 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிரிகளை குறிக்கிற இடம்ங்க. அங்கு 9ல குவாத்தமாலா குற்றசல்களாம் அதிபதி வக்ரம் பெறுவது என்பது நீங்கள் தேடி போகாத செல்வம், வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. அதற்கான அறிகுறி தான் இதுங்க. துளாராசி நேர்களே, கடந்த சில மாதங்களா உங்க வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றோம், ஆனா விசா ரிஜெக்ட் ஆகுதே. தந்தை வழி சொத்துல பிரச்சனை, ஏதோ ஒரு சின்ன அவமானம் நம்ம கௌரவத்துக்கு வருதேன்னு நீங்க கவலைப்பட்டிருக்கலாமுங்க. உங்கள் பேச்சால் உங்களுக்கே சில தேவையற்ற சிக்கல்கள் வந்திருக்கலாமுங்க. ஆனா பாருங்க, இந்த வக்ரபுதன் உங்க வாழ்க்கையில ஒரு மர்மமான புதையலை தேடித்தர போறாருங்க. இழந்த மதிப்பு மீண்டும் உங்களை தேடி வருங்க. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் அதிகார தோரணைக்கு முன்னால் தலை வணங்க போறாருங்க. 6ல வக்ரம் பெறும் புதன் உங்கள் கடன்களை தீர்க்க போறாரா? உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்க போகுதா? உங்கள் அதிகார தோரணை உங்களுக்கு புதிய பதவியை பெற்றுத்தருமா? இந்த உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனைன்னு நான் ஏன் சொல்றேன்னா, 6ஆம் இடம் என்பது தடைகளை உடைக்கும் இடம்ங்க. நீங்க செய்த தர்மங்கள், உங்கள் முன்னோர்களின் புண்ணியங்கள் அனைத்தும் திரண்டு வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலனை தரப்போகுதுங்க. துளாராசி நேர்களே, ஒரு பக்கம் ராஜயோகம் கதவை தட்டினாலும் மறுபக்கம் உங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு வினையாக மாறவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த யோகம் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுதா, அல்லது உங்கள் பிடிவாதத்தால அந்த யோகத்தை நீங்களே கெடுத்துக்கொள்ள போகிறீர்களா? மனதை ஒருநிலைப்படுத்துங்க. உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. துலா ராசியின் ஆதிக்கம் இப்போது தொடங்க போகுதுங்க. வாருங்கள், துலா ராசிக்கு இந்த வக்ர புத்தி
வக்ரபுதன் தரப்போகும் அந்த மர்மமான பிரம்மாண்டமான பலன்களை இப்போது மிக விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்கலாமுங்க. துலா ராசிக்கு நிகழப்போகும் அந்த மகா அதிசயம் இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறோமுங்க. பாக்யாதிபதி புதன் 6ஆம் இடத்துல வக்ரம் பெற்றா என்ன நடக்கும்? இது ஒரு சாதாரணமான கேள்வி அல்லங்க. இது உங்கள் வாழ்க்கைய தலைகீழா மாற்றப் போகும் ஒரு மகா ரகசியம்ங்க. துளாராசி நேர்களே, உங்க வாழ்க்கையில் நிகழப்போகும் அந்த 3 பிரம்மாண்டமான அதிசயங்கள் என்னன்னு பார்ப்போமுங்க. வெளிநாட்டு யோகம் மற்றும் விசா சிக்கல்கள் தீரல் அந்த மகா அதிசயம்ங்க. முதலாவதா துளாராசிக்கு 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் மற்றும் தூரதேச பயணங்களை குறிக்குமுங்க. 12ஆம் இடம் என்பது அயல்நாட்டு தொடர்பை குறிக்குமுங்க. இந்த இரண்டுக்கும் அதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்துல வக்ரம் பெறுவது என்பது ஒரு விபரீத ராஜயோகத்தின் உச்சகட்டம்ங்க. கடந்த காலங்களில் நீங்கள் வெளிநாடு செல்ல எவ்வளவோ முயற்சி செஞ்சுருப்பீங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஆனால் கடைசி நேரத்தில் விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏஜென்ட் நம்மளை ஏமாத்திட்டாரு. பாஸ்போர்ட்டில் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வந்து நிற்குதுன்னு நீங்கள் ரத்த கண்ணீர் வடிச்சிருக்கலாமுங்க. இனிமே நமக்கு வெளிநாட்டு யோகமே இல்லைன்னு முடிவெடுத்து அந்த முயற்சியே நீங்கள் கைவிட்டிருக்கலாமுங்க. ஆனால் பாருங்க, பிரபஞ்சம் உங்களுக்காக மூடிய கதவுகளை திறக்க போகுதுங்க. 6ஆம் இடம் என்பது தடைகளை உடைக்கும் இடம்ங்க. அங்க பாக்கியாதிபதி வக்ரம் பெறுவதால அந்த முடங்கி போன விசா பிரச்சனைகள் திடீரென்று ஒரு அதிசயம் போல சரியாகுமுங்க. வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன இடத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு வருமுங்க. தூர தேசத்திலிருந்து ஒரு பெரிய நிறுவனத்திடம் இருந்து உங்களுக்கு வேலைக்கான ஆஃபர் வருமுங்க. இது உங்கள் பொருளாதார அந்தஸ்தையே உயர்த்த போகும் ஒரு மகா அதிசயம்ங்க. கடன்கள் தீருங்க மற்றும் வழக்கு வெற்றிகள். 2ஆவதா 6ஆம் இடம் என்பது கடன், நோய் மற்றும் எதிரிகளை குறிக்கும் இடம்ங்க. அங்க உங்கள் பாக்கியாதிபதி வக்ரம் பெறுவதால உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சுமை குறைய போகுதுங்க. நீண்ட காலமா நீங்க கட்ட முடியாம தவித்த ஒரு பெரிய கடன் அல்லது பேங்க் லோன் ஏதோ ஒரு வழியில திடீரென செட்டில் ஆகுங்க. இந்த கடனை தீர்க்கவே முடியாதுன்னு நீங்க நினைத்து கொண்டிருந்த நேரத்துல எதிர்பாராத ஒரு பணவரவு மூலமா அந்த பாரம் இறங்குமுங்க. அதே போல நீதிமன்றத்துல இழுபறியா இருந்த தந்தை வழி சொத்து வழக்குகள் அல்லது உத்தியோக ரீதியான வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியுமுங்க. உங்கள் எதிரிகள் தானாகவே உங்களிடம் வந்து சமாதானம் பேசுவார்கள். யாரோ ஒரு நபர் மூலமா இந்த மகா அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியந்து நிற்கும் காலம் இதுங்க. தந்தை வழி ஆசி மற்றும் திடீர் அதிர்ஷ்டம். அடுத்ததா 9ஆம் அதிபதி வக்ரம் பெறுவதால உங்கள் தந்தையாலோ அல்லது தந்தை வழி உறவினர்களாலோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார உதவி கிடைக்குங்க. ரொம்ப காலமா பிரிந்து கிடந்த தந்தை வழி சொத்துக்கள் இப்போ உங்க கைக்கு வருங்க. 9ஆம் இடம் என்பது பித்ருக்களின் புண்ணியத்தையும் குறிக்குங்க. உங்கள் முன்னோர்கள் செய்த தான தர்மங்கள் இப்போது உங்களுக்கு பணமா மாறப்போகுதுங்க. ஒரு புதிய நிலம் வாங்குவது அல்லது பல நாட்களா விற்க முடியாமல் இருந்த ஒரு பூர்வீக வீட்டை நல்ல விலைக்கு விற்பது போன்ற அதிசயங்கள் இந்த இடத்துல அரங்கேறுங்க. இது உங்கள் ஜாதகத்தில் முடங்கி கிடந்த அந்த ராஜயோகம் விழித்து கொள்வதற்கான அடையாளம்ங்க. துளாராசி நேர்களே, இந்த மாற்றங்கள் ஏதோ தற்செயலா நடப்பவை அல்லங்க. உங்கள் பாக்கியாதிபதி புதன் மறைவு ஸ்தானத்துல வக்ரம் அடைந்து உங்களுக்கு ஒரு விபரீதமான யோகத்தை வழங்குறாருங்க. நீங்க ஒரு சமநிலை விரும்பும் ராசி. அந்த நிதானத்தை இப்போது உங்கள் வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்கள். காலம் உங்களுக்கு சாதகமாக திரும்பிடுச்சுங்க. நம்பிக்கையோட அடி எடுத்து வையுங்க. வாயை திறக்காதீங்க. துளாராசிக்கான அந்த மகா எச்சரிக்கை அதுங்க. துளாராசி நேர்களே, இதுவரை நாம பார்த்த அந்த வெளிநாட்டு யோகம் மற்றும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களை ஒரு மிகப்பெரிய உற்சாகத்துல ஆழ்த்தி இருக்கலாமுங்க. ஆனா ஒரு தராசு எப்படி ஒரு பக்கம் கூடினா மறுபக்கம் சரியுமோ அதே போலதான் கிரகங்களின் விளையாட்டு. உங்கள் பாக்கியாதிபதி 6ல மறைந்திருப்பதால ஒரு பக்கம் யோகம் வந்தாலும் மறுபக்கம் ஒரு மிகப்பெரிய சதிவலை உங்கள் காலடியில பின்னப்படுதுங்க.
அந்த படுகுழியில நீங்க விழாமல் இருக்க நான் சொல்லும் ஒரே ஒரு ரகசிய மந்திரம், வாயை திறக்காதீங்க. ஆமா நண்பா, நியாயம் பேசும் துலா ராசிக்காரர்களுக்கு உங்கள் அமைதிதான் உங்கள் கௌரவத்தை காப்பாற்ற போகுதுங்க. ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்? இதற்கான ஜோதிட காரணங்களை இப்போது மிக ஆழமா பார்ப்போங்க. 9ஆம் அதிபதி 6ல வக்ரம், தந்தை மற்றும் பெரியவர்களுடன் வார்த்தை போருங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்பது உங்கள் தந்தை, குருமார்கள் மற்றும் குலதெய்வத்தை குறிக்கும் இடம்ங்க. அந்த 9ஆம் அதிபதி 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்துல மறைந்து வக்ரம் பெறுவது என்பது உங்கள் பேச்சுல ஒரு விதமான எதிர்ப்புத்தன்மையை உருவாக்குமுங்க. துலா ராசிக்காரர்களுக்கே உரிய அந்த எல்லாவற்றிலும் நியாயம் பார்க்கும் குணம் உங்கள் தந்தை அல்லது வீட்டில் இருக்கும் பெரியவர்களிடம் ஒரு விதாண்டாவாதமா வெளிப்படுங்க. நீங்க சொல்றது தப்பு, உங்களுக்கு உங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி மாற தெரியலன்னு நீங்க மிக சாதாரணமா சொல்லும் ஒரு வார்த்தை கூட தந்தை வழி சொத்துகள்ல ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டைய உண்டாக்குமுங்க. முக்கியமா உங்க பரம்பரை சொத்து அல்லது உயில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது உங்கள் ஈகோவை மூட்டை கட்டி வைத்திடணுங்க. நீங்க நியாயமாவே பேசினாலும் 6ல் இருக்கும் வக்ரபுதன் அதை மற்றவர்களுக்கு ஒரு ஆணவ பேச்சா மாற்றி காட்டுவாருங்க. இவனுக்கு திமிர் பிடிச்சிருக்கு, இவனுக்கு சொத்துல பங்கு தரக்கூடாதுங்கிற எண்ணத்தை உங்கள் உறவினர்களுக்கு உருவாக்கி விடுங்க. சண்டைகள் வரும்போது ஒரு நிமிட அமைதி உங்கள் கோடிக்கணக்கான சொத்தை காப்பாற்றுங்க. வெளிநாட்டு ரகசியங்கள் வாயை திறந்தா விசா காலிங்க. அடுத்ததா நான் ஏற்கனவே சொன்ன அந்த வெளிநாட்டு வேலை அல்லது விசா யோகம் உங்களை தேடி வரும்போது அதை பற்றி யாரிடமும் சொல்லாதீங்க. 6ஆம் இடம் என்பது ரகசிய எதிரிகளையும் பொறாமையும் குறிக்கும் இடம்ங்க. அங்க பாக்கியாதிபதி வக்ரமாகும் போது உங்கள் வெற்றியை நீங்க வெளியே சொன்னா அது பலிக்காதுங்க. எனக்கு விசா கிடைச்சிருச்சு, நான் அடுத்த வாரம் கிளம்புறேன்னு நீங்க யாரிடமாவது தம்பட்டம் அடிச்சா கடைசி நேரத்துல ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சிக்கல் அல்லது ஏஜென்சி பிரச்சனை வந்து உங்கள் பயணத்தை தடுத்துடுங்க. திருஷ்டி தோஷம் உங்களுக்கு அதிகமாய் இருக்குதுங்க. துலா ராசிக்காரன் எப்படியோ தப்பிச்சு வெளிநாடு போறானேன்னு பொறாமைப்படும் ஒரு கூட்டம் உங்களுக்கு பின்னால இருக்குதுங்க. அவர்களின் கண் பார்வை உங்கள் பாக்கியத்தை தடுத்து விடுங்க. விமானம் ஏறும் வர, காரியம் முடியும் வர வாயை திறக்காதீங்க. உங்க வெற்றிய ரகசியமா வச்சிருங்க. கடன் மற்றும் ஜாமீன் கையெழுத்து 10 வருட உழைப்பு காலிங்க. துளாராசி நேயர்களே, இதுதான் மிக முக்கியமான எச்சரிக்கைங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஏன்னா 6ஆம் இடம் என்பது கடனை குறிக்குங்க. உங்கள் பாக்கியாதிபதியே அங்க வக்கரமா இருப்பதால நீங்க செய்யும் ஒரு உதவி உங்கள் கழுத்தையே நெரிக்குங்க. நம்ம நண்பன் தானே, அவனுக்கு ஒரு கையெழுத்து போடலாம்னு நீங்க நினைச்சா அந்த தொகை உங்க தலையில வந்து விடுங்க. உங்கள் 10 வருட சேமிப்பு ஒரே ஒரு தவறான கையெழுத்தால சாம்பலாகி விடுங்க. இல்லைன்னு சொல்ல பழகுங்க, அதுவே உங்களுக்கு பாதுகாப்புங்க. ஆரோக்கியம் மற்றும் மறைமுக எதிரிகள் உங்கள் ராசிக்கு 6ல புதன் வக்ரம் பெறுவதால உங்க பேச்சை வைத்து உங்களுக்கு எதிராக அலுவலகத்துல சதி திட்டம் தீட்டுவாங்க. நீங்க அனுப்பும் இமெயில் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் கூட தவறா புரிந்து கொள்ளப்படலாம்ங்க. யாருடனும் வாக்குவாதம் செய்யாதீங்க. அதே போல நரம்பு சம்பந்தமான அல்லது தோல் சம்பந்தமான சின்ன சின்ன உபாதைகள் வரலாம்ங்க. ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. துளாராசி நேயர்களே, நீங்க ஒரு தராசு, அசையாம இருந்தாதான் சரியான எடையை காட்டுங்க. அதே போலத்தான் நீங்க அமைதியா இருந்தா அந்த மகா அதிசயம் உங்க காலடியில வந்து விடுங்க. நீங்க வாயை திறந்தா அந்த பாக்கியம் காணாம போயிடுங்க. அடக்கமே அமர வாழ்வு தருங்க. உங்கள் மௌனமே உங்கள் மகாபலம்ங்க. உங்களுக்கு நான் தரும் எச்சரிக்கைங்க. துலா ராசிக்கான மகாரகசிய பரிகாரங்கள். இதுவரை நாம் துலா ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்ரம் பெறும் புதன் பகவான் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான வெளிநாட்டு யோகத்தையும், அதே சமயம் உங்க குடும்பத்திலும் கடன்களிலும் வரப்போகும் அந்த எச்சரிக்கைகளையும் பார்த்தோங்க. இப்போது அந்த தடைகளை தகர்த்தெறிந்துட்டு புதன் பகவானின் அருளை பூரணமா பெற்று உங்கள் வெற்றியை உறுதி செய்ய நீங்க செய்ய வேண்டிய அந்த 5 மகா பரிகாரங்கள் என்னன்னு பார்ப்போங்க.
துளாராசி நேர்களே, 6ஆம் இடம் என்பது எதிரிகள் மற்றும் நோய்களை குறிக்கிற இடம்ங்க. அங்க பாக்கியாதிபதி வக்ரம் அடைவதா சரி செய்ய நீங்க ஆன்மீக ரீதியா சில கவசங்களை அணிந்து கொள்ள வேண்டும்ங்க. துர்க்கையம்மன் வழிபாடு சத்துருக்களை அழிக்க. துலா ராசிக்கு 6ல் நடக்கும் மாற்றங்கள் உங்கள் எதிரிகளை தூண்டிவிடுங்க. அதை அடக்க சக்தி வாய்ந்த தெய்வமான துர்க்கா அம்மனை வழிபாட வேண்டுங்க. செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அன்று ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபடணுங்க. ஓம் துர்காய நமங்கிற மந்திரத்தை ஒரு முறைக்கு 108 முறை சொல்லணுங்க. துர்க்கைக்கு உகந்த சிவப்பு நிற மலர்களை சாற்றி வழிபடுவது உங்களுக்கு எதிராக சதி செய்யும் மறைமுக எதிரிகளை மண்டியிட செய்யுங்க. உங்கள் விசா போன்ற வெளிநாட்டு தடைகளா விலக இது ஒரு கேடயமா செயல்படுங்க. ஆதரவற்ற முதியவர்களுக்கு தானம். 9ஆம் அதிபதியின் அருள் பெற 9ஆம் இடம் என்பது தந்தை மற்றும் பெரியவர்களை குறிக்குங்க. அவர்கள் வக்கரம் அடைவதால பெரியவர்களின் ஆசையே உங்களை காப்பாற்றுமுங்க. உங்களால முடிஞ்சவரை முதியோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு உணவு அல்லது வஸ்திர தானம் செய்யணுங்க. குறிப்பா வயதான ஆண்களுக்கு செய்யும் உதவி உங்கள் பாக்கியத்தை தூண்டுங்க. இந்த தானம் உங்கள் தந்தை வழி சொத்து சிக்கல்களை தீர்க்குங்க. பித்திருக்களின் ஆசி கிடைப்பதால தடைபட்டு நின்ற வெளிநாட்டு பயணம் 1 வாரத்துக்குள்ள உறுதியாக அதிசயம் நடக்குங்க. பறவைகளுக்கு தானியம். 12ஆம் இடத்து தோஷம் நீங்க புதன் பகவான் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி என்பதால விரயங்களை தடுக்க பறவைகளுக்கு உணவிடுவது மிகச்சிறந்த பரிகாரம்ங்க. தினமும் காலையில உங்க வீட்டின் மாடியிலோ அல்லது வெளியிலோ பறவைகளுக்கு பச்சைப்பயிறு அல்லது தானியங்களை உணவா வையுங்க. பறவைகளுக்கு உணவிடுவது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் 12ஆம் இடத்து சுபவிரயத்தை அதிகப்படுத்துமுங்க. அதாவது தேவையற்ற வீண் செலவுகள் குறைந்து அந்த பணம் ஒரு சொத்து வாங்குவதற்கோ அல்லது சுப காரியங்களுக்கோ செலவாகும் விதமாக மாறுங்க. வைரக்கல் அல்லது வெள்ளை நிற பயன்பாடு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதன் அவருக்கு பரம நண்பன். இந்த இருவரின் கூட்டணியை பலப்படுத்த வேண்டியது நேரம் இதுங்க. நீங்க வெள்ளை அல்லது பட்டு போன்ற கிரீம் நிற ஆடைகளை அதிகம் பயன்படுத்தணுங்க. எப்போதும் வாசனை திரவியங்களை பயன்படுத்துங்க. சுக்கிரனின் அருள் இருந்தால்தான் புதனால் தரப்படும் அந்த விபரீத ராஜயோகம் நிலைக்குங்க. உங்க அதிகார தோரணை மற்றவர்களை கவரும் வகையில அமையுங்க. காயத்ரி மந்திரம் மற்றும் நரம்பு தளர்ச்சி நீங்க 6ஆம் இடம் ஆரோக்கியத்தையும் குறிக்கும் என்பதால 6ஆம் இடம் ஆரோக்கியத்தையும் குறிக்கும் என்பதால புதனுக்குரிய உடல் ரீதியான கவனமும் அவசியமுங்க. தினமும் காலையில சூரியனை பார்த்து புதன் காயத்ரி மந்திரத்தை சொல்லணுங்க. இது உங்கள் மூளையில் இருக்கும் குழப்பங்களை நீக்கி தெளிவான முடிவெடுக்க வைக்குங்க. சிறிய அளவு மூச்சு பயிற்சி செய்யணுங்க. இது வக்கர புதனால் ஏற்படும் நரம்பு தளர்ச்சி அல்லது பதற்றத்தை குறைக்குங்க. இந்த 5 பரிகாரங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒளியை ஏற்றுங்க. துலா ராசி என்பது தர்மத்தின் சின்னம்ங்க. அந்த தர்மத்தை உங்க பக்தியால இன்னும் வலிமையாக்கி கொள்ளுங்கள். துலா ராசி நேயர்களே, தராசு முல்லை போல எப்போதும் நேர்மையும் நியாயத்தையும் விரும்பும் நீங்கள் இப்போது பிரபஞ்சத்தின் ஒரு மிகப்பெரிய பரிசை பெறப்போகிறீர்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில அமைதியாக வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்ய போகுதுங்க. யார் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உங்களை வெளிநாடு செல்ல விடாம தடுத்தார்களோ அவர்கள் முன்னால நீங்க ஒரு வெற்றியாளரா தலை நிமிர்ந்து நிற்க போகும் காலம் இதுங்க. 6ல் வக்கரம் பெறும் புதன் உங்கள் கடன்களையும் கவலைகளையும் தீர்த்துவிட்டு ஒரு விபரீத ராஜயோகத்தை உங்க கைகளில் ஒப்படைக்க போறாருங்க. ஆனா நான் சொன்ன அந்த எச்சரிக்கையை மட்டும் மறந்து விடாதுங்க. உங்க வாயை திறக்காதீங்க. அந்த வெற்றிக்கனியும் பணவரவும் உங்க கைக்கு வந்து சேரும் வர உங்க திட்டங்களை ரகசியமா வச்சிருங்க. உங்க அமைதி தான் உங்க எதிரிகளுக்கு நீங்கள் தரும் மிக சிறந்த தண்டனைங்க. நீங்க காக்கும் அமைதி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியா எதிரொலிக்குங்க. துலா ராசிக்கான இந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டியிருக்கும்னு நான் நம்புறேங்க. உங்கள் ராசி நட்சத்திரம் அல்லது உங்கள் ஜாதகம் தொடர்பான எந்த சந்தேகமா இருந்தாலும் தயங்காம கீழே கமெண்ட் செய்யுங்க. உங்கள் ஒவ்வொரு கருத்துக்கும் பதிலளிக்க நான் ஆவலா இருக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் உங்கள் துலா ராசி நண்பர்களுக்கு ஒரு ஷேரும் பண்ணுங்க.
இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போதே அந்த சிவப்பு நிற பட்டனை அழுத்தி பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. அப்போதான் உங்க ராசிக்கான அடுத்தடுத்த ரகசியங்களை நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியுங்க. அடுத்த வீடியோல செவ்வாய ராசிநாதனா கொண்ட விருச்சிக ராசிக்கு இந்த புதன் வக்ரம் என்னென்ன அதிரடி மாற்றங்களை செய்ய போறாரு, அங்க நடக்க போகும் அந்த பெரிய மர்மம் என்ன, இதை பற்றி மிக விரிவா பார்ப்போம்ங்க. நவகிரகங்களின் ஆசி எப்போதும் உங்கள் குடும்பத்திற்கு இருக்கட்டும்ங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.